السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தம். உலகமே அவனை கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. நல்லதும் அல்லாஹ் வழிபடுகிறான், கெட்டதும் அல்லாஹ் வழிபடுகிறான். நல்லது நமக்கு நல்லதாக இருக்கும், கெட்டது சிலருக்கு கெட்டதாக இருக்கும். அந்த கெட்டது உலகில் நடைபெறுவதன் காரணமாக பல பேர்கள் பயன்பெறுவார். அவர்களுக்கு நல்லதா? ஏன் கெட்டது நடக்க வேண்டும்? எல்லாமே நல்லதாக நடக்க அதுதான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைப்போம். அல்லாஹ் இந்த உலகத்தை மனத்தாக்குவதற்கு ஏற்பட்டுள்ள திட்டங்கள் தான் நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு முன்பு மாணவர்கள் இருந்தார், நல்லதை மட்டுமே செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிவது தான் அவர்களின் வேலை. அவர்கள் விரும்பினாலும் கீழ்ப்பணிவார்கள், விரும்பாவிட்டாலும் கீழ்ப்பணிவார்கள். அப்படியே அவர்களை படைத்து விட்டார்கள். அமைதியா சுகூத்தா அப்படியே போய் கொண்டிருக்கும் போதுதான் மனிதர்களை படைக்கிறார். எனக்கு கீழ்ப்பணிவதற்கு நான் ஆற்றல் தருகிறேன், கீழ்ப்பணியலாம். எனக்கு மாற செய்வதற்கும் ஆற்றல் தருகிறேன், நீங்கள் மாற செய்யலாம். ஒரு விதமான சுதந்திரம், முழுமையான சுதந்திரம் அல்ல, ஒரு விதமான சுதந்திரம். நம்முடைய இந்திய நாடு சுதந்திரமான நாடு. சுதந்திரமான நாடுண்டா யார் வேண்டுமானாலும் எதையும் செய்யலாம். நான் ஒரு சுதந்திரமான நாட்டில் இருக்கிறேன், அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கலாம், இன்னொரு நபருடைய வீட்டில் நான் குடியிருக்கலாம், ஏனென்றால் சுதந்திரமான நாடு என்றெல்லாம் யாரும் சுதந்திரத்திற்கு தவறான இலக்கணங்கள் சொல்ல முடியாது. சுதந்திரம் தான், ஆனால் சுதந்திரத்திற்குள்ளால ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வும் மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான். தப்பு செய்கிறாயா தப்பு செய்கிறோம், நல்லது செய்கிறாயா நல்லது செய்கிறோம். அதற்கும் நான் ஆற்றல் கொடுப்பேன், இதற்கும் நான் ஆற்றல் கொடுப்பேன். என்னிடம் வரும்போது உன்னுடைய செயலுக்கு தகுந்தாற்போ கூலியை கொடுப்பேன் என்று வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, எந்தெந்த காலங்களில் என்ன நடைபெற வேண்டுமோ அந்தந்த காலங்களில் அல்லாஹ் அதை நடத்தி காண்பிக்கிறார். சமீப காலமாக ஜன்னத்துன்னை அதனுடைய நிர்மாணங்கள், பள்ளிவாசல்கள், பலவிதமான முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டு இன்று ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கிறது.
வெயிலிலே அடிபட்டு உயர்வுகள் வேட்டு அல்லாஹ்வுடைய தர்பாரிலே பள்ளிவாசலில் வந்து நிற்கும்போது குளிர்ந்த நிலையில் மனது சந்தோஷமாக கை கட்டி அல்லாஹ்வுக்கு நிற்பதற்குண்டான பெரிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நமக்கு இளம் வயது பொறுப்புதாரிகளை கொண்டு ஏற்படுத்தியிருக்கிறார். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் வைத்ததுதான் சட்டம். எதையும் சாதித்தார்கள். ஆனால் அல்லாஹ் அப்போதெல்லாம் இந்த வேலையை அவர்களின் மூலமாக வாங்கவில்லை. இப்போது இந்த கட்டத்திலே வாங்கியிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய எந்தெந்த காலங்களில் எந்தெந்த வேலைகளை வாங்க வேண்டும், யாரின் மூலமாக வாங்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறானோ அது நடக்கும். وَمَا بِكُم مِّن نِّعْمَةٍ فَمِنَ اللَّهِ وَمَا بِكُم مِّن نِّعْمَةٍ فَمِنَ اللَّهِ அல்லாஹ் சொல்றான். என்னுடைய அறியார்களே, உங்களுக்கு என்னவெல்லாம் நியமத்துகள் இருக்கிறதோ, வசதிகள், வாய்ப்புகள், பொருளாதார வாய்ப்பு, பதவி வாய்ப்பு, அந்தஸ்து வாய்ப்பு, குடியிருப்பு வாய்ப்பு, எல்லா வாய்ப்புகளும் மினல்லாஹ் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்பதை ஆலோசித்துக் கொள்ளுங்கள். எந்த முத்தவல்லிகள் வந்து எதை செய்தாலும், இந்த முத்தவல்லி வந்தார் இதை செய்தார், அந்த முத்தவல்லி வந்தார் அதை செய்தார் என்றெல்லாம் முத்தவல்லியோட ஜாயின் பண்ணி நாம் பேசக்கூடாது. இந்த முத்தவல்லியின் மூலமாக அல்லாஹ் இந்த வேலையை நிறைவு செய்து தந்திருக்கிறான். அந்த முத்தவல்லியின் மூலமாக அந்த வேலையை நிறைவு செய்து கொண்டிருக்கிறான். சாதாரணமாக ஒரு தலையாக இருந்த ஒரு இடத்தை பெரிய அழகான பள்ளிவாசலாக அந்த காலத்துடைய தலைவர்கள், பொறுப்புதாரர்களின் மூலமாக நிறைவு செய்து தந்திருக்கிறான். இப்படியாக நினைத்து பார்த்து விட்டால் இதனுடைய ரகசியங்கள் புரியும். வமாலிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். யாரும் என்னால இது ஆனது, என்னால இது நடந்தது, நான் தான் இதை செய்தேன், மற்றவர்களெல்லாம் இதை செய்யவில்லை என்ற தோரணையில் நினைக்கவும் கூடாது. நாமும் அவர்களை இந்த முறையில் பார்க்கவும் கூடாது. பொறாமை இருக்கிறது பெரிய மோசமான ஒரு விஷயம். உலகிலே அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதுதான் நியாயம், நேர்மை. கோடீஸ்வரர்களாக சில பேரை, லட்சாதிபதிகளாக சில பேரை, சாதாரணமான வசதி உள்ளவர்களாக சில பேரை, வறுமையில் வாழ்பவர்களாக சில பேரை, இதெல்லாம் அவருடைய ஏற்பாடு. அது அவர்களுக்கு நல்லது. ஏழைகளாக இருப்பது ஏழைகளுக்கு நல்லது, லட்சாதிபதிகளாக இருப்பது லட்சாதிபதிகளுக்கு நல்லது. சொல்லுவார்கள் பெரிய மனிதர்கள், ஒரு கோடீஸ்வரரை அல்லாஹ் ஏழையாக ஆக்கியிருந்தால் அவனின் மூலமாக மனித சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். எனவே அவனை ஏழையாக ஆக்கவில்லை. ஒரு ஏழையை அல்லாஹ் லட்சாதிபதியாக ஆக்கியிருந்தால் அந்த பணக்காரன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு மனித சமுதாயத்திற்கு ரொம்ப பெரிதாக இருக்கும். எனவே அவனை லட்சாதிபதியாக ஆக்கவில்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ, சாதாரணமாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சில மணி நேரங்களிலே பல ஆயிரம் ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை வெயிலிலே சேற்றிலே பாடுபட்டாலும்
800 ரூபாய் 900 ரூபாய் சம்பாதிப்பவர்களும் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி இருப்பதன் காரணமாகத்தான் உலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கசானா ரொம்ப பெரிது. அல்லாஹ் அது குறையாதது. ஏதோ அல்லாஹ்வுடைய கசானாவிலே எல்லாரையும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்கு காசு இல்லை, பணம் இல்லை. எனவே சில பேரை ஏழையாக ஆக்கியிருக்கிறான், சில பேரை நடுத்தரவாதிகளாக ஆக்கியிருக்கிறான் என்றெல்லாம் கணக்கு போட்டுவிடக்கூடாது. உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்தால்தான் உலகம் நடைபெறும். எல்லாரும் 10 ஏக்கர் நிலக்கிழார்களாக இருந்தால் அந்த நிலத்திலே உழுபவர்கள் யார் வருவார்கள்? வேலை செய்வதற்கு யார் வருவார்கள்? ஒவ்வொரு நிலக்கிழாரும் எனக்கு வேலையாட்கள் கிடைக்க வேண்டுமே, எனக்கு வேலையாட்கள் கிடைக்க வேண்டுமே என்றெல்லாம் தெருவில் நின்று கொண்டு யாருமே கிடைக்காத போது எல்லா நிலங்களும் வாழ்பட்டு போகும். அல்லாஹ்வுடைய தக்தீரிலே பெரிய ரகசியங்கள் இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தக்தீரை உள்ளான சென்றெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எதுவும் நடக்கிறது. யாரின் மீதும் யாரும் பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்றால் என்ன? மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வசதி, அதை பார்த்து அவனிடமிருந்து அதை அகற்றிவிட வேண்டும், அது நமக்கு கிடைத்துவிட வேண்டும். இது ஒரு விதமான பொறாமை. இன்னொரு பொறாமை இருக்கிறது. எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ அவனை விட்டும் அது நீக்கிவிட வேண்டும். இது மோசமான பொறாமை. இந்த 2 மார்க்கத்தில் ஹராம், அறவே கூடாது. 3வது பெயரளவில் பொறாமை. பெரிய பணக்காரர் அல்லது பெரிய ஆள் நிறைய தர்மம் செய்கிறார், பள்ளிவாசல்கள் கட்டி கொடுக்கிறார், ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிறார், ஆளும் நிறைய மக்களை பிரித்திருக்கிறார், நூற்றுக்கணக்கான ஆட்களை உண்டாக்கி இருக்கிறார். இவர்களை பார்த்து பொறாமைப்படலாம். எப்படி என்றால், அந்த செல்வந்தரை போன்று அல்லாஹ் எனக்கும் செல்வம் கொடுத்து நானும் அவரை போன்று நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டுமே, அந்த ஹஸ்ரத்தை போன்று அந்த பெரிய டாக்டரை போன்று நானும் டாக்டராக ஆகி நானும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே, அவர் டாக்டராகத்தான் இருக்க வேண்டும், அவர் ஹஸ்ரத்தாகத்தான் இருக்க வேண்டும், அவர் கோடீஸ்வரராகத்தான் இருக்க வேண்டும். அதை போன்று அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நானும் நல்ல பல வேலைகளை செய்வேனே என்ற அந்த எண்ணம் இருக்கிறதே. அல்லாஹ் சொல்றான், போட்டி போடும், நல்ல விஷயங்களை போட்டி போடும். யாராவது நல்லது செய்யறான்னு சொன்னா நானும் செய்யணும் அந்த மாதிரி. இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. எனவே நாம் இந்த நேரத்திலே, சுருக்கமான இந்த நேரத்திலே யாரும் மீதும் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது நம்முடைய நாட்டப்படி. அல்லாஹ் கொடுத்ததை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறாமைப்பட்டால் அல்லாஹ் அநியாயமா பங்கீடு செஞ்சிருக்கிறான், அவனுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறான், இவனை பட்டணியா போட்டு வாக்குறான், சில பேர் நடுத்தரமா வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ்வையே குறை சொன்ன ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய அந்த தக்ஸீம் பங்கீடு இருக்கிறது, அது தப்பானது என்ற அந்த உச்சக்கட்ட அல்லாஹ்வை குறை சொல்லும் நிலை பொறாமை வந்து விடுகிறது. எனவே பொறாமை இஸ்லாத்திலே பெரிய பாவம். நாம் தொழுகையை அழைத்துவிடும், நம்முடைய நோட்டை அழைத்துவிடும், நம்முடைய சதகாக்களை அழைத்துவிடும். இந்த கையால நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அடுத்து மனதில் இருக்கிற பொறாமை சாம்பாராக ஆக்கிவிடும். அல்லாஹ் ஜல்ல தூய்மையான மனிதர்களாக, பொறாமை இல்லாத மனிதர்களாக, நமக்கு கிடைத்திருக்கிற அத்தனையும் அல்லாஹ்வின் மூலமாகவே கிடைத்திருக்கிறது என்ற பணிவை பெற்ற மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாக்கு தரமான அனைத்து